சார் நீட் தேர்வு வேணான்ற போது அண்ணாமலை நீட் தேர்வு இருக்கணுன்றது கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. நீங்களே சொல்கிறீங்க நீட்டு தேர்வு வேணான்னு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரு, நீங்களே சொல்லி கேள்வி கேட்குறீங்க. அந்த அண்ணாமலையோடு தான் இங்கே நீட்டு தேர்வே கூடாது என்று சொல்லுகிற பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி வைத்து இந்த தேர்தலை செய்தார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கொள்கை அடிப்படையிலே இந்த நம்முடைய தளபதி அவருடைய தலைமையில் இருக்கிற இயக்கங்கள் எல்லாம் தமிழகத்தில் மட்டும் இதுவரை இருந்தது. இப்பொழுது இந்திய அளவிலே நீட்டுத் தேர்வுக்கான எதிர்ப்பும் வலுத்திருக்கிறது. நீட்டுத் தேர்வினுடைய மோசடிகள் தமிழகத்து மக்கள் மட்டுமல்ல, இந்திய மக்களுடைய உள்ளங்களிலே ஊறி இருக்கிறது என்பதற்கு அடையாளம் தான் அர்த்தம். தமிழக முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்ததற்கு இணங்க மறைந்த மாண்புமிகு அமைச்சர் இந்த கடலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த ஐயா ஏஜி கோவிந்தசாமி அவர்களுடைய நினைவு கட்டிடத்தையும் நினைவரங்கத்தையும் அதேபோல உரிமைக்காக, சமூக நீதி உரிமைக்காக, இடஒதுக்கீட்டிற்காக போரிட்டு துப்பாக்கி சூட்டிலே உயிர் நீத்த 21 நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த தோழர்களுக்கான நினைவு மண்டபத்தையும் 2ஐயும் உருவாக்குவதற்காக ஒன்றிற்கு 4 கோடி ரூபாயும் மற்றொன்றிற்கு 5.70 கோடி ரூபாயும் ஆக 9 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் இந்த 2 நினைவிடங்களும் பக்கத்திலே, அதுவும் குறிப்பாக நெடுஞ்சாலையிலேயே வருகிறவர்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பணிகள் கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்டன. குறிப்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் வேலு அவர்களும் இங்கே வருகை புரிந்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் வேகப்படுத்தி இருக்கிறார்கள். அதன் விளைவாக ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஏஜி அவர்களுடைய சிலை இங்கே வந்து வைக்கப்படவிருக்கிறது. அதற்கு பிறகு முதலமைச்சர் அவர்களே இதை திறந்து வைப்பதற்கு அவரே திறந்து வைப்பார்கள். ஆகவே இந்த 2 இடங்களையும் பார்வையிடுவதற்காக இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் வருகை புரிந்தோம். ஆக வேலை பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள் அனைத்து பணிகளும் முடிந்துவிடும். அதற்கு பிறகு இது திறந்து வைக்கப்படும், முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படும். ஆகவே இந்த சமூக நீதிக்காக தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளுள் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த நிகழ்வு என்பது எல்லா மக்களுடைய உள்ளங்களிலேயும் நிலைத்து நின்று வரலாற்றை எடுத்துச் சொல்கின்ற வகையிலே இது அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும். சார் நீட் தேர்வு வேணான்ற போது அண்ணாமலை நீட் தேர்வு இருக்கணுன்றது கருத்து தெரிவிச்சிருக்காரு. இதை பற்றி பேசுவோம். நீங்களே சொல்கிறீங்க நீட்டு தேர்வு வேணான்னு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரு, நீங்களே சொல்லி கேள்வி கேட்குறீங்க. ஆனால் அந்த அண்ணாமலையோடு தான் இங்கே நீட்டுத் தேர்வே கூடாது என்று சொல்லுகிற பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி வைத்து இந்த தேர்தலை செய்தார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே கொள்கை அடிப்படையிலே இந்த நம்முடைய தளபதி அவருடைய தலைமையில் இருக்கிற இயக்கங்கள் எல்லாம் தமிழகத்தில் மட்டும் இதுவரை இருந்தது. இப்பொழுது இந்திய அளவிலே நீட்டுத் தேர்வுக்கான எதிர்ப்பும் வலுத்திருக்கிறது. உச்ச நீதிமன்றமும் நேற்று அதற்கான ஆணைகளை எல்லாம் பிறப்பித்திருப்பதை பார்க்கிற பொழுது நீட்டுத் தேர்வினுடைய மோசடிகள் தமிழகத்து மக்கள் மட்டுமல்ல, இந்திய மக்களுடைய உள்ளங்களிலே ஊறி இருக்கிறது என்பதற்கு அடையாளம் தான் அதெல்லாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.